இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்கல தன்னுடைய புருஷன் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீழே இருந்த ஒருத்தர் இந்த பொண்ணை தப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு தன்னுடைய புருஷன் கிட்ட இவன் என்ன தப்பா பார்க்கறான்னு சொல்லி போட்டு கொடுத்துறாள். உடனே ரெண்டு பேரும் பயங்கர கோபத்தோட கீழே இறங்கி வந்து கீழே உட்கார்ந்து இருந்தவரை எழுப்பி விட்டு கன்னத்துல அடிச்சு, உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி அம்மான்னு யாரும் இல்லையா? இந்த மாதிரி பொண்ணுங்களை தப்பா பாக்குறது தான் உன்னுடைய வேலையா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. உடனே அந்த பெண்ணுடைய புருஷன் போலீஸுக்கு போன் பண்ண போறாரு. அப்பதான் இவரு உண்மைய சொல்றாரு. சாரி, எனக்கு கண்ணு தெரியாது, என்னால வெளி உலகத்தை பார்க்க முடியாது, தயவு செஞ்சு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சுறாரு. அதை கேட்ட உடனே ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க, உடம்பு தெரியற மாதிரி அரைகுறையா ட்ரெஸ் போடுறது நாகரீக சீர்கேடுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு மயக்கம் வந்ததுனாலதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. இது தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு இந்த கண்ணு தெரியாதவரு, இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல அடி வாங்கி இருக்கேன் சார், கடவுள் என்ன மட்டும் இப்படி படைச்சாருன்னு எனக்கு தெரியல, நான் சின்ன வயசா இருக்கும் போதே என்னுடைய அப்பா அம்மா எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி என்ன குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. நான் 25 வருஷமா அனாதை ஆசிரமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அடி வாங்குறது எனக்கு பழகிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட அது இல்ல இது இல்லன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை குறை சொல்லி வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஆனா நம்மளை விட குறையோட கஷ்டத்துல வாழ்றவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிறது வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அழகா மாறிடும். இந்த கண்ணு தெரியாதவர் ரொம்பவே பாவம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.